தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு விவசாயி. இந்த குப்புசாமியோட வாழ்க்கை பயணத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். விவசாயமே முதன்மையாக கொண்ட எங்கள் ஊருக்கு காவேரி தான் அடையாளம். இந்த காவேரி நுழையிற இடம் தான் இந்த கல்லணை. எங்கள் முப்பாட்டன் கரிகான் கட்டி கொடுத்தது தான் இந்த கல்லணை. எங்கள் மாவட்டம் முழுக்க விவசாயம் செய்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்கு. இல்லைன்னா மாவட்டத்தோட கடைக்கோடி பகுதியெல்லாம் பாலைவனமாக மாறி இருக்கும். வாங்கய்யா, என்னோட வயலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றி. அரசு இந்த ஆண்டு முறையா வாய்க்கால தூர்வாரி கொடுத்தாங்க. அதனாலதான் கடோட பகுதியில் இருக்கிற என்னோட வயலை நிம்மதியா விவசாயம் பார்க்க முடியுது. பல்வேறு கட்டமான பண்ற விவசாயத்தை பாருங்க. விவசாயத்துக்கு தேவையான வங்கி கடனை நான் கூட்டுறவு சங்க வங்கியில போய் எடுத்துக்கிறேன். விவசாயத்துக்கு தேவையான விதை இடுபொருள் எல்லாத்தையும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அக்ரி டெப்போவில் போய் எடுத்துக்கிறேன். விவசாயத்துக்கு தேவையான எந்திரங்கள் எல்லாம் அரசு வாடகை போர்ட்டலில் போய் எடுத்துக்கிறேன். உலக தேடி விவசாயம்னு சொல்லி இப்போ வீட்டுக்கே வந்து விவசாயம் பார்க்க சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ என்னோட நெல் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இதை அறுத்து இப்போ டிபிசிக்கு கொண்டு போகிறேன். வாங்க குப்புசாமி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒருத்தராய் டிபிசி இப்போ ஒரு மாடர்ன் டிபிசியா மாறிடுச்சு. முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் கொண்டு வந்த நெல்லை இங்கேயே மிஷினிலேயே காய வச்சு உமியை தனியாக பிரித்து அதை 40 கிலோ பையில கரெக்டாக அடைச்சி கன்வேயர் பெல்ட் மூலமாக அந்த மூட்டைகளெல்லாம் கொண்டு போய் மிஷினே அடுக்கி வைக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சது. வாங்கய்யா, என்னோட கிராமத்துக்கு போகலாம். இவதான் என் மனைவி கண்ணம்மா. ஒரு காலத்துல சொந்தமான நிலம் கூட இல்லாம அரசு புறம்போக்கில் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மூலமா எங்களுக்கு இலவச வீட்டு முனப்பட்டா கொடுத்துச்சு. ஊர வளர்ச்சித்துறை மூலமா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்துச்சு. இப்ப என் கிராமம் ஒரு முழுமையான கிராமம் ஆயிடுச்சு. குடிக்க சுத்தமான தண்ணி, நடக்க அழகான ரோடு, என் பிள்ளைங்க படிக்க அங்கன்வாடி, அரசு தொடக்கப்பள்ளி, உடம்பு சரியில்லைன்னா பார்க்க ஆரம்ப சுகாதார நிலையம்னு அடிக்கிட்டே போகலாம். அப்படிலாம் என்ன குப்புசாமி மனைவி கண்ணம்மா இருந்தாங்க அடையாளம் காட்டுவாங்க. ஆனா இப்போ பொன்னி நதி சுய உதவி குழு தலைவி கண்ணம்மான்னு பெருமையா சொல்றாங்க. இங்க பாருங்க, அரசு கொடுத்த அடையாள அட்டை கூட வச்சிருக்கேன். குழுல பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மாசம் மாசம் கூட்டம் போடுவோம், கணக்கு வழக்கு பார்ப்போம், வங்கி கடன் இணைப்பு வாங்கி வீட்டு தேவைகளுக்கும் தொழில் செய்யறதுக்கும் பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, எங்க சுய உதவி குழு பெண்கள் செஞ்ச பொருள்கள் எல்லாம் வச்சிருக்கோம். நான் கூட